இந்த கெட்டப்பில் பார்த்தோன்னே தெரியும் உங்களுக்கு நான் எங்கே இருக்கேன்னு. எஸ், ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன். ஒரு சின்ன பிரச்சனைன்ட்டு வந்தேன். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் வந்து சாயந்தரம் 2:30 மணி. இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது இப்போ கிடையாது, நேற்று சாயந்தரம் ஒரு 4:30 மணி அப்படி கிளம்பி வீட்டிலேருந்து வந்தோம். ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். போய் எல்லாம் பதிஞ்சு போட்டு இந்த மாதிரி கையில் ஒன்று கட்டுவாங்க, எல்லாம் ஒட்டிட்டு வந்து வெயிட் பண்ணுங்கன்னாங்க. கொஞ்ச நேரம் கழித்து இங்கே டாக்டர் இல்லை, பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொன்னாங்க. சரியான அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். 6 மணிக்கு சாயந்தரம் இங்கே வந்திருப்போம். நேற்று எமர்ஜென்சின்னு வந்தால் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சு மிட் நைட்டில் தாங்க சொல்லி எடுத்தாங்க. டாக்டர் வர்றாங்கன்னு சொல்லி காலையில் விடிஞ்சு இன்னைக்கு அடுத்த நாள் 2:30 மணி ஆச்சு. இப்போ வந்து சாப்பாடு எதுவுமே தரல. இவங்க கத்திட்டு போனோடனே சாப்பாடு கொண்டு தந்துருக்காங்க. பாருங்க என்னென்னு ரைஸும், இது வந்து மீன், இதில் ஒரு டெசர்ட் மாதிரி ஒரு குட்டி கேக் கொண்டு கொடுத்தாங்க. கேக்கை மட்டும் நான் சாப்பிட்டேன். இதை வேறு கையில் குத்தி நிறைய பிளட் எடுத்துட்டாங்க கைஸ். இந்த பாருங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டல் வந்தாலும் இந்த ஒரு நைட்டி ஒன்றை கொடுத்து போட வச்சுருவாங்க. நைட்டி மாதிரி தான் இருக்குது. அதே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன். வீட்டுக்கெல்லாம் வரல. அடுத்த நாள் காலையில் 6 மணி இந்த இங்கே ஒன்று போட்டிருக்கு. இது வந்த ஒன்று குத்தினாங்க இது. அதுக்கப்புறம் வந்து இப்போ 6 மணிக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதுசாக ஒரு இடத்துல குத்தி இங்கே எடுத்துகிட்டு ஒட்டிட்டு போயிருக்காங்க. இங்கே ஒரு சாப்பாடு கொடுத்தாங்க, பார்த்துருப்பீங்க. அது சுத்தமாக எனக்கு பிடிக்கல. ஸோ நேற்று நைட்டு புட்டும் சிக்கன் பொரியலும் சாப்பிட்டேன். ஜானுடைய அண்ணி செய்துட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ வந்து என்னையோட 2 நாள் ஆச்சு. எப்போ விட போகிறாங்கன்னு தெரியல கைஸ். சரியான குளிர் வரும். இந்த பார்த்தீங்கன்னா தெரியுமா, அது ஃபுல்லாக இழுத்து போட்டுட்டு படுத்துருங்க. செம தூக்கம். இப்போ தான் அந்த தட்டி எழுப்பினால் வந்து பிளட் எடுக்கிறாங்க. மறுபடியும் தூங்கத்தான் போகிறேன். 6 மணி. பெரிய பிரச்சனை என்னென்னா வந்து மொபைல் சார்ஜ் போடுறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு கைஸ். நான் பவர் பேங்கை வேறு எடுத்துகிட்டு வரல. அதுக்கப்புறம் தான் நேற்று என் ஃப்ரெண்டை விட்டு எடுத்தேன். சார்ஜ் போட்டபடியே இருக்குது. 100 வீதம் இப்போ தான் ஏறி இருக்குது பவர் பேங்கு. எப்போ வீட்டுக்கு அனுப்ப போகிறாங்கன்னு தெரியல. ஜானு ஒரே டிக்கெட்டை மாற்றவான்னு கேட்டுட்ருக்கா. மச்சான் தான் பாவம். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு ஜானுடைய அண்ணன், அவனும் அவனுடைய ஒய்ஃபும் தான் அரைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்து நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 8:30. மறுபடியும் வந்து எழுப்பினாங்க பிபி செக் பண்ணுறதுக்கு. அதான் எழுப்பி உட்காந்துருக்கேன். செக் பண்ணிவிட்டு இன்னொரு சேர் ஒன்று கொண்டு வந்தாங்க, உட்காந்து வர சொல்லி வந்து வெயிட் பார்க்குறதுக்கு. நான் சொன்னேன் வெளியெல்லாம் உட்கார முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டேன். போயிட்டாங்க. இது வந்து எனக்கு தெரியல, போகிற மாதிரி தான் இருக்குது. அண்டு இவங்க வந்து சுகர் நிறைய போட மாட்டாங்க கேஸ். காஃபி வந்து ரொம்ப ராவாக குடிப்பாங்க காஃபி. அண்ட் காஃபி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நாய்க்குட்டிக்கு வைக்கிற மாதிரி ஒரு இதில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அப்படியே பரதேசி மாதிரி இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி காஃபி குடிக்கிறேன்னா. சுகர் போடாமல் குடிச்சு பார்த்தேன் எப்படி இருக்குன்னு. கடைசியில் எப்படி காஃபி குடிக்க விட்டாங்க பார்த்தீங்களா. நமக்கு டீ தான், எப்போவுமே டீ தான். அப்புறம் போகிற இது நல்லா இருக்குது. ஒரு இராணுவ ரகசியத்தை சொல்லவா, இதெல்லாம் ப்ரஷ் பண்ணிட்டா சாப்பிட்றேன்ட்டு கேட்டால் சத்தியமாக சொல்ல ப்ரஷ் பண்ணவே இல்லை. 3 நாள் ஆச்சு. இன்னும் எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரியல. நேற்று ஒரு ரூமில் கொண்டு போய் விட்டாங்க கேஸ். அங்கே 2 வயசான கிளவி இருந்துச்சு. அதில் ஒரு கிளவி வந்து ஏதோ கேக்கு வந்து ஏதோ கத்திக்கிட்டே இருந்துச்சு. வந்து அது எனக்கு புரியலை சத்தியமாக. நான் அந்த ஆடியோ போடுறவங்கள நான் அது உங்களுக்கு புரியுதான்ட்டு பாருங்க. எனக்கு புரிஞ்சது வந்து ஏதோ கேக்குன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மதியானம் 12:57, 1 மணி ஆகுது. இப்போ தான் ப்ரஷ் பண்ணி முடித்தேன் ஒரு மாதிரி. ஓகே, அலஸ் பேண்ட் எடுத்து போட்டாச்சு. சீப்பு கொண்டுல, கண்ணாடி கொண்டுல. ஸோ மொபைல் கேமரா தான் மூஞ்சியை பார்த்து இது பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஒரு மாதிரி ப்ரஷ் பண்ணி முடித்தாச்சு கைஸ். 1 மணி ஆச்சு. மதிய சாப்பாடு கொண்டு வந்து வச்சுருக்காங்க. காலையில் தான் சாப்பாடே சாப்பிடலைன்னா அதை அப்படியே எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு மதியம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இதில் ஒரு சின்ன பிரெட் துண்டு கொண்டு வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே வந்து பாருங்கள் என்ன இருக்குது. சுத்தமாக தெரில, அதுவும் தெரில. இது வந்து சிக்கன், அது மட்டும் தெரியுது. பெரிய சிக்கன் பீஸ் ஒன்று போட்டு சிக்கனோட வந்து ஃப்ரீயாக வந்து சிக்கனோடைய ரெக்கையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்புறம் இது வந்து இது ரைஸாக, அது ஹீட்டுக்கு வந்து உள்ளே வேர்த்துருக்குது, எதுவுமே தெரில. இதுதான் நம்ம சாப்பாடு. நம்ம ஸ்ரீலங்கன்
க்ரீம் கிரேக்கர் பிஸ்கெட். நேற்று நைட் மட்டும்தான் புட்டு சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் பிஸ்கெட் தான். இந்த கை வந்து யானும் மடிக்காதீங்கன்றா, பட் நானும் மடிக்காமல் தான் வச்சுருந்தேன். மடிக்காமல் ஒன்றும் பண்ண முடியல. கை தூக்கத்துலேயே ஆட்டோமேட்டிக்காகவே நல்லா கையை மடித்து வச்சுக்கிட்டு தூங்கிடுறேன். இப்போ வந்தால் டாக்டர் எடுத்து நான் கேட்டேன், கை வீட்டுக்கு போகலாமான் நாளே போகலாமான்டா சொல்ல முடியாதான். இன்ஃபெக்ஷன் வந்து கம்மியானதுக்கப்புறம் தானே சொல்ல முடியுமா போக முடியுமா என்னென்று. அதுக்கு முன்னாடி அனுப்ப முடியாதுன்றீங்க. ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலில் என்னால் இருக்கவும் முடியல, கடுப்பாகுது. ஸ்னோ கொட்டுதா? ஆமாங்க கைஸ், நான் வெளியே பார்க்கவே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன் ஸ்னோ கொட்டிகிட்ருக்கு. வெளியே சரியான குளிர் கைஸ். உங்களுக்கு தெரியுதா தெரியல, கண்ணாடிக்குள்ளால் ஜூம் பண்ணுறோம் பாருங்கள், தெரியுதா ஏதாவது? இப்போ தெரியுதா? கொட்டும்போது தெரியாது கைஸ், கரையும் போது தான் பயங்கரமாக குளிரும் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேரம் திங்கட்கிழமை சாயந்தரம் 5:45. இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்து ஏதோ ஆக்சுவலாக மாத்திரையாக கொடுக்கல கைஸ். இவங்க மாத்திரை போடுற மாதிரி எதுவுமே கொடுக்கல, எல்லாம் லிக்விட்டாக வந்து ட்ரிப்பாக தான் ஏற்றிட்டுருக்காங்க. ஏதோ ஏற்றினவள் வந்து அப்போ தூங்கினவன் தான். ஸோ லைட்டு போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நூல் மாதிரி ஒன்று தொங்குது பாருங்கள், இந்த மேலே இருக்குது. இதை பிடிச்சி இழுத்தா வந்து இழுத்தா எரிமுறை பார்ப்போம் பாருங்கள். பார்த்தீங்களா, நூலை பிடிச்சதுக்கு லைட் எரியுது. இன்னொரு பிரச்சனை என்னென்னா கைஸ், வந்து ஃப்ரெண்டும் தான் ஞானோட அண்ணியும் வந்து பிரியாணி செஞ்சுட்டு மத்தியானம் கிளம்புற ஐடியாவில் இருந்தவங்க. ஸ்னோ வந்து பார்த்திங்கன்னா கைஸ் காலையிலேருந்து கொட்டிக்கிட்டு தான் இருக்குது லைட்டாக. மத்தியானத்துக்கு மேலே பயங்கரமாக கொட்ட ஆரம்பிக்குது. அதனால் என் ஃப்ரெண்டு வந்து வரல, வண்டி ஓட்ட முடியலை. வண்டி ஓட்டலை, ரெயின் மோடல்லையா பஸ்ஸு மோடல்லையா உங்களுக்கு இப்போ காட்டினா தெரியாது. இப்போ இருட்டாயிருச்சு பாருங்கள் கைஸ், ஃபுல்லாக ஸ்னோ மூடி தான் இருக்குது பாருங்கள் வண்டியெல்லாம். ஸோ வண்டி ஓடினா ஸ்லிப் ஆகும். அவன் கிளம்பி வந்துட்டு திரும்ப போயிட்டு வீட்டில் இருக்காங்க. ஃப்ளைட்டில் விடுற மாதிரி கொடுத்துருக்கான் வந்து ஸ்பூன். இதெல்லாம் வாழைப்பழம் உண்டு, ப்ரெட் உண்டு. இது வந்து யோக்கட்டா ஃப்ரூட்ஸ் இது. இன்னைக்கு 5ஆம் தேதி ஆச்சா? டேட்டு கூட தெரிய மாட்டேங்குது. டின்னர் 6:45 கொண்டு வந்திருக்கான். டின்னர் தான் கொண்டு வந்திருக்காண்ணா, இந்த போட்டிருக்காங்க கேஸ் பாருங்கள். என்னென்ன இருக்குன்னு போட்டிருக்காங்க இதில். 6:45 கொண்டு தந்தாங்க கேஸ் சாப்பாடு. 7:30 வந்தான், பார்த்துட்டு எனக்கு வேணாம் எடுக்க சொன்னேன். அப்படியே எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணிட்டான். ஓகே, நம்ம வழக்கம் போல் நம்ம சாப்பாட்டை சாப்பிடுவோம். சாரி, குடிச்சிருப்பீங்களே? Small. I'm speaking small. Okay. I speak in French, you speak in English. Can you want some pen? Sorry? Can you have pen? A pen? Pain? Yes. No. No, okay. I take fingers. Okay, thanks. இதுதாங்க அடிக்கடி செக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் ரத்தத்தை குத்தி எடுத்துகிட்டு போவாங்க. நமக்கு பிபி எல்லாம் இல்லை, ஏன்னா ஜானும் இங்கே இல்லை. வீடியோ பார்த்தா செத்தேன். T'as pas une éteinte encore? Non. Non, donc j'ai mis. Martin? இன்னைக்கு வந்து 4வது நாள். சனிக்கிழமை வந்தாங்க, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. இன்னைக்காவது விடுவாங்களான்னு தெரியல வீட்டுக்கு. அப்புறம் காலையில் வழக்கம் போல் இதுதான். இது வந்து சுகர் அண்டு அங்கே மில்க் இதெல்லாம் வந்தால் இது வந்து கைஸ் இது ரஸ்க்கு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு மட்டும் காலையில் மதியானம் நைட்டு 3 வேளையும் வர்ற சாப்பாடு எல்லாம் அப்படியே ரிட்டர்ன் போயிட்டு தான் இருக்குது. தெரியுதா, ஃபுல்லாக விளையாட்டாக கிடக்கு. ஃபுல் மாடி ஃபுல்லாக பயங்கரமாக கூட. இந்த பாருங்கள், அந்த புல்லு பாருங்கள், வெளியே மரம் எல்லாம். வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி அடைச்சிருச்சு. 2 நாளாக சாப்பிடலை அவ்வளோவா. கைஸ் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஒரு மாதிரி விட்டாங்க, ஃப்ரெண்டு வந்துட்டான். En fait, on pousse et on descend ça. ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே, ஹாஸ்பிட்டலுக்குள்ளான் இருக்கோம். வாட்டை விட்டு வெளியே வந்தாச்சு. இது ஒரு கஃபேயில் வந்திருக்கோம் அந்த காஃபி குடிக்கிறதுக்கு. ஒரு காஃபே ஒன்று அடிச்சுட்டு அப்படியே போகலான்ட்டு வந்திருக்கோம்.
இனிமேல் இந்த பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாது. ஒரு 4 நாள் வச்சு செஞ்சுட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து கரெக்டாக 4:45. இப்போ நீ வீட்டுக்கு போக நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி ஆகிட்ட ஆயிரும். போகணுன்னா முதல் வேலை நேராக பாத்ரூம் போய் குளிக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற வேலை. ரூமுக்கு போகிறதே அதுக்கப்புறம் தான். ஏன்னா உடம்பு ஃபுல்லாக ஒரே மெடிசின். இந்த பாருங்கள், அவங்க ஒட்டி இந்த டேப்பெல்லாம் ஒட்டி அங்கங்கே உரிச்சது எல்லாம் ஃபுல்லாக அப்படியே இருக்குது. போயிட்டு முதல்ல குளிக்கணும். ஓகே கைஸ், இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு மறக்க முடியாத அனுபவம். ஸோ வீடியோ போட லேட்டானால் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஓடிடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். நான் எப்படியும் நாங்கள் மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி ரெகுலராக போட வாய்ப்பு கம்மி. அது வின்டர் டைமில் இப்போ போய் யானு வந்தால் கூட வெளியே போய் எடுக்கிறது கஷ்டம் வீடியோ. ஸோ வீடியோ வரும், கண்டிப்பாக வரும். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.